Hi everyone, welcome back to the session. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ்வலாக வந்துட்டு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து நிறையா மைக்ரோ தீம்ஸ் மாதிரி பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்ஸ் தனியாக பிரிக்கலாம். தென் பொல்யூஷன் ரிலேட்டடாக லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தென் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசிஸ் அது பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் லைக் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கும் என்விரான்மெண்ட் ரிலேட்டடு, யூஎன்இபி, யூஎன்எஃப்சிசி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதிலிருந்து கேட்கலாம், அந்த மாதிரி பிரிக்கலாம். அப்புறம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்டு ஸ்பீசிஸ் அது வந்து கேட்கலாம். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இது ரெண்டும் ஓவர்லேப் ஆன மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு PYQவோட லிங்க் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து கொஷின்ஸே இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கொஷின் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும், சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஷின். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஃபர்ஸ்ட் கொஷின். Consider the following agricultural practices. This question was asked in way back in 2012. So contour bunding, relay cropping, third zero tillage. The question that is, in the context of global climate change, which of the above helps in carbon sequestration storage in the soil? ஸோ மேலே வந்து ஒரு 3 அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. இதில் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பேசிக்காகவே தெரியும், இந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஆகட்டும் இல்லை அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எது வந்து சஸ்டைனபிளி ஃப்ரெண்ட்லி, ஓகேங்களா, எது வந்துட்டு ஃபீஸிபிள், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். எது வந்து கிளைமேட் ஃப்ரெண்ட்லி லைக் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்ட கொஷின்ஸ் தான் இது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்ற டேர்ம்ஸ், ஓகேங்களா. இந்த தீமை பற்றி லாட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பின்னாடி பார்ப்போம். தென் ஜீரோ டில்லேஜ் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு கொஷின் ட்ரீட் பண்ணுவோம். என்னென்ன ப்ராக்டிசஸ் வந்துட்டு கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்டோர் பண்டிங். கான்டோர் பண்டிங்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேங்க், ஓகேங்களா. அந்த நம்ம க்ராப்ஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேங்க் மாதிரி வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது தட் இஸ் கால்டு கான்டோர் பண்டிங், ஓகேங்களா. நம்ம பிக்சர் விசுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் பெட்டர் ஐடியா. ஸோ தட் இஸ் நத்திங் டு டூ வித் த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஸோ வி கேன் ஈஸிலி எலிமினேட் த கான்டோர் பண்டிங். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலே கிராப்பிங். ஸோ ரிலே கிராப்பிங்னு தெரியும், கண்டினியூஸாக வந்துட்டு க்ராப் பண்ணுறது தான், ஓகேவா. லைக் எப்படி அந்த ஒன் பை ஒன்னாக அதுவும் வந்து நம்ம விஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் பிக்சர் வந்துட்டு கிடைக்கும். தட்ஸ் கால்டு ரிலே கிராப்பிங். ஸோ தட் இஸ் ஆல்சோ இஸ் நாட் டு டூ எனி திங் வித் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். பட் தேர்ட் படிங்க ஜீரோ டில்லேஜ். ஜீரோ டில்லேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டோம், டில்லேஜ் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாயில் எரோஷனுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு வெரி குட் திங். ரெண்டாவது வந்துட்டு இரிகேஷனை வந்துட்டு இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து குறைக்கும் ஜீரோ டில்லேஜில் வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பண்ணும்போது ஒன் ஆர் த அதர் வே, ஓகேங்களா. ஜீரோ டில்லேஜ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சாயில் எரோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுனால, ஸோ இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி ஜீரோ டில்லேஜ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், சரிங்களா. ஸோ இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 3 ஒன்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த வருஷம் வந்துட்டு அவங்க 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜீரோ டில்லேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க, தென் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பற்றி ஜீரோ டில்லேஜ் பற்றி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் மறுபடியும் எகைன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் வந்திருக்கு. அதை பற்றி இப்போ கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். திஸ் கொஸ்டின் வாஸ் ஆஸ்க்ட் இன் வெரி ரீசென்ட்லி 2020. ஸோ 2012 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா எப்படி வந்து 2020 வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த seeing the going through the PYQ, சரிங்களா. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜீரோ டில்லேஜ் இன் அக்ரிகல்ச்சர்? ஸோ ஜீரோ டில்லேஜோட அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஜீரோ டில்லேஜ்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், sowing of weeds possible without burning the residues of previous crops. That's absolutely right. Second, without the need for nursery of rice saplings, direct planting of paddy seeds in the wet soil is possible. So that is also one of the most important advantage of the zero tillage with respect to agriculture.
தேர்ட் பாருங்கள், அப்படியே 2012 கொஷின் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்டாங்க. கார்பன் sequestration in the soil is possible. So we know that we have already seen that question in the way back in 2012. So according to which that question, so that third statement also correct. So first is also correct, second is also correct, third is also correct. So the right answer for this question is option D, 1, 2 and 3. ஸோ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்துட்டு அந்த ஜீரோ டில்லேஜ் அதே க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க போன வருஷம் கொஸ்டின் 2012. அதுலேருந்தே டிரைவான கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2020. ஓகேங்களா. தென் அகெயின் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷனை வச்சு கேட்ட ஒன் மோர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அகெயின் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த தீம் வந்து அவங்க மாற்றவே இல்லை. கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீம். இட்ஸ் எ டெக்னிக் யூ மஸ்ட் ஹவ் நோன், மஸ்ட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் பேசிக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ். ஸ்ப்ரெட்டிங் ஃபைன்லி கிரவுண்டட் பெஸ்ட் ராக்ஸ் ஆன் farmlands extensively. Second, increasing the alkalinity of by adding lime. Third, capturing carbon dioxide released by various industries and pumping into abundant subterranean mines in the form of carbonated waters. Question என்ன கேட்குறாங்கன்னா, how many of the above activities are often considered and discussed for carbon capture and sequestration அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இது ஈஸி தான். எதுலேயுமே வந்துட்டு ஒரு காஸ்டி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கைண்ட் ஆஃப் ரெட் ஃப்ளாக் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. எல்லாமே பிளெயின் ஸ்டேட்மெண்ட் அவங்க டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஸ்ப்ரெட்டிங் ஃபைன்லி கிரவுண்ட் பெஸ்ட் ராக் ஆன் farmland extensively. ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் யூஸ்டு ஃபார் டு கேப்சர் த கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷனுக்கு, தட்ஸ் கரெக்ட். செகண்ட் வந்து பாருங்கள், இன்க்ரீஸிங் த அல்கலினிட்டி பை ஆடிங் லைம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெக்னிக், தட் இஸ் ஆல்சோ வெரி ட்ரூ. தேர்ட், capturing carbon dioxide released by various industries and pumping into abundant subterranean mines in the form of carbonated waters. நம்ம subterranean mines, abundant subterranean mines வந்து இந்த எக்ஸாக்ட் கீவேர்டு வந்துட்டு இஃப் ஐ எம் நாட் ராங் 2017 வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த 3 years ஆல்சோ ஆஃபன் கன்சிடர்ட் அண்ட் டிஸ்கஸ்டு. எதுக்குன்னா டு கார்பன் கேப்சருக்கு அண்ட் சீக்வெஸ்ட்ரேஷன் டெக்னிக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான். சரிங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த ஆப்ஷன் சி, ஆல் த எபோவ். இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். சரிங்களா. ஸோ ஒரு கொஸ்டின் தான் பார்த்தோம். அந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் அப்படின்னாலே எப்படி வந்து மற்ற இடத்துல வந்து மற்ற இயர்ஸில் வந்துட்டு இட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு சால்வ் த கொஸ்டின் இன் அ வெரி ஈஸி வே அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. So again without any delay we'll go to the next question. Again நம்ம ரைஸ் கல்டிவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நம்ம போன இதுலேயுமே வந்து பார்த்தோம் அந்த சோவிங் ரைஸ் ஆர் வீட் பேடி கல்டிவேஷன் பற்றி வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா the problem with the rice cultivation is the it is a source for the enormous amount of methane release. ஓகேங்களா. இட்ஸ் ஒன் ஆஃப் த GHG greenhouse gas emission. அதுக்கு வந்து பேடி அண்ட் ரைஸ் கல்டிவேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருக்கிறதுனால இது வந்து கண்டினியூஸாக கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். எமாங் த ஃபாலோவிங் கிராப்ஸ் விச் ஒன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ் ஆஃப் த போத் மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ காட்டன், ரைஸ், சுகர் கேன் அண்ட் வீட். ஸோ இட்ஸ் வெரி பேசிக் கொஸ்டின். இது வந்து பேசிக் என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின். ஈவன் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற இதுலேயும் வந்து பார்த்துருப்போம். நிறையா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் ரிப்போர்ட்ஸ்லேயும் வந்து சொல்லப்பட்ட ஒன்று. ஈவன் டவுன் டு எர்த்தில் கூட இதை பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு. மீத்தேன் அண்டு நைட்ரஸ் ஆக்சைடை வந்துட்டு எப்போ வந்து எனாமஸ் அமௌண்ட்டாக ரிலீஸ் ஆகும்னா டியூரிங் த ரைஸ் கல்டிவேஷன் அப்போ தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் திங், வி மஸ்ட் நோ திஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரைஸ் இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் சேம் இயர் கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். System of rice intensification SRI of cultivation in which alternate wetting and drying of rice field is practiced results in அப்படின்னு கேட்குறாங்க. First, reduced seed requirement. Okay. Second, reduced methane production. Okay. Third, reduced electricity consumption. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா excuse me, there is a lot of sustainable and new practices that is
அவைலபிள் இன் த கிரவுண்ட். ஓகேங்களா, ஈவன் மெனி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து இப்போ இது வந்து அப்போ வந்து கரண்ட் அஃபேர். ஓகேங்களா, இந்த சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்றது நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் என்னன்றதை வந்துட்டு ஒரு சின்ன R&D மாதிரி பண்ணிட்டு, ஓகேங்களா, ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க in which alternative wetting and drying of rice field is practiced. Then further there are some positives associated with this, அதையும் வந்து பார்த்துக்கணும். Then most important, there are some limitations also associated with the SRI. ஓகேங்களா, இந்த சிஸ்டம் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் பண்ணால் என்ன ஆகும் அதையும் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் நீட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா, தென் அந்த ஃபீல்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ரீ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து தேவை ஃபார் த பெனிஃபிட் ஃபார் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த SRI. ஸோ அந்த மாதிரி என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஸோ பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி த ரெடியூஸ்டு சீட் ரெக்யர்மெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ். செகண்ட், reduced methane production also is one of the main important positive. Then reduced electricity consumption also. இது வந்து இன்டைரக்டாக நம்ம கோட் பண்ணலாம், டைரெக்டாக கிடையாது. வாட்டர் வந்து ரெக்யர்மெண்ட் கம்மியாகிறது தான் இது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம இப்போ பம்ப் பேஸ்டு வந்து வாட்டர் வந்து இரிகேட் பண்ணும்போது இன்டைரக்டாக என்ன ஆகும், இட் நீட்ஸ் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா, இப்போ வாட்டர் ரெக்யர்மெண்ட் குறையுது அப்படின்னா அந்த பம்ப் வந்து அதிகம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து குறையும். அந்த மாதிரி தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் D, 1, 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு மைக்ரோ இரிகேஷன், which of the following statement are correct? So this question was asked in way back in 2011, but still it's relevant I would say. ஓகேங்களா, ஏன் அப்படின்ட்டு நம்ம பின்னாடி கொஸ்டின்ஸில் தெரியும். Let me read out the statements. Fertilizers, nutrients loss can be reduced. Yes, that's absolutely right, because we can easily dissolve the amount of fertilizers into the அந்த irrigationsல வந்து நம்ம மைக்ரோ இரிகேஷன்ல மிக்ஸ் பண்ணும்போது we can reduce the fertilizers or nutrients. That's absolutely true. Second, it is the only means of irrigation in dry land farming. அப்படி கிடையாது. ஓகேங்களா, இதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒன்லி மீன்ஸ் ஆஃப் இரிகேஷன் அப்படின்றது இட்ஸ் டூ-வே எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் இஸ் நாட் கரெக்ட். தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் இந்த மீன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இந்த ட்ரை லேண்ட், லைக் மைக்ரோ இரிகேஷன் ஆகட்டும் அண்ட் அதர். ஈவன் நம்ம வந்துட்டு கஸ்லிங் இரிகேஷனே வந்து கூட பண்ணலாம், டியூப்வெல் கனெக்ட் இரிகேஷன், அப்புறம் கேனல் இரிகேஷன், இந்த மாதிரி லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து அசோசியேட்டட் வித் திஸ் டு irrigate the dry land farming. So it is not the only means of irrigations. That's very extreme. We can remove it. Remove பண்ணிடலாம். Third பாருங்க, in some areas of farming the receding of groundwater tables can be checked. That's very true. That is the most important advantages is associated with that micro irrigation, wherever we are facing the groundwater levels வந்து கம்மியாக இருக்கோ, so in that place we can come up with that micro irrigation so that we can check the groundwater receding level. So the third option is also right. So except second, 1 and 3 is the right. So the correct answer for this question is option C, 1 and 3 only is the right answer. சரிங்களா, again already சொன்ன மாதிரி why I said already that it's still relevant, right? So the same based on that micro irrigation இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க 2020ல. ஓகேங்களா, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். So let me read out the question. What are all the advantage of fertigation in agriculture? So போன தடவை மைக்ரோ இரிகேஷன், if we use micro irrigation the fertilizers and nutrients can be reduced ன்னு கேட்டாங்களா. இப்போ ஃபெர்டிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஐ டோல்ட் ஸ்டில் ரெலவென்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்ட்ரோலிங் த alkalinity ஆஃப் irrigation water is possible, fine. Efficient application of rock phosphate and all other phosphatic fertilizer is possible, fine. Increase availability of nutrients to plant is possible, true. Fourth, reduction in the leaching of chemical nutrients is possible. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், 1 2 3 1 2 4 1 3 4 2 3 4 இருக்குது. ஸோ இன்டைரக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களா, 4ல் ஏதோ 3 தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ 1 தப்பு. ஓகேங்களா, அப்போ அந்த 1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக வந்துட்டு படிப்போம். எதையாவது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இல்லை அப்சர்டாக இருக்குது, இல்லை நாட் சூட்டபுள், இட்ஸ் டஸ் நாட் ஃபிட் இன் டு திஸ் கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான்னு பார்க்கலாம். கீழே இருந்து போகலாம்.
reduction in the leaching of chemical nutrients is possible. So that's very true that we have read about it. That's true because of that fertigation. அடுத்து increased availability of the nutrients to plants is possible. ஏன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான அளவு கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபெர்டிகேஷனில் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இன்க்ரீஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ட்ரூ தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மொத்தமாக போடாமல் அந்த யூனிட்டில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அந்த ஃபெர்டிகேஷனில் ஃபெர்டிலைசர் ப்ளஸ் இரிகேஷன் அதில் கொடுக்கும்போது we can use the fertilizers very effective manner. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. பட் செகண்ட் படிங்களேன், efficient application of rock phosphate and all other phosphatic fertilizer is possible. It's a very extreme, right? And on top of that, rock phosphate வந்து பார்த்தீங்க அப்படின்னா it's not easily soluble in water. It's does not soluble in water. So அப்படின்றப்ப it's does not suitable for this technique. So second we can remove. And controlling the alkalinity of irrigation of water is also possible. So that's true. So the right answer for this question is 1, 3 and 4. Option C is the right answer. சரிங்களா? ஸோ நான் அதான் சொன்னேன், அந்த repetition of the themes அப்படின்றத. So we'll go to the next question. What can be the impact of excessive or inappropriate use of nitrogenous fertilizers in agriculture? This is 2015 like a question. First, proliferation of nitrogen fixing microorganism in soil can occur. Increase in the acidity of soil can take place. Leaching of nitrate to the groundwater can occur. But third வந்து பாருங்க, yes that's true. நம்ம வந்துட்டு எக்ஸசிவாக inappropriate போடும்போது leaching of nitrate to the groundwater வந்துட்டு will happen, that can occur, that's absolutely fine, that's also true. Second statement, increase in the acidity of soil can take place. Yes, soil acidity வந்துட்டு increase ஆகும், that is also true because of the nitrogen NO3 வந்துட்டு add ஆகும். Then let's not dive deep into that chemical aspect, but that's true. ஓகேங்களா? nitrogen NO3 ions வந்துட்டு add ஆகும்போது it can increase the acidity of the soil. So that's true. But first பாருங்க, proliferation of nitrogen fixing microorganism in soil can occur. அது வந்துட்டு we cannot say. ஓகேங்களா? that too they are telling that usage of the extreme words like proliferation of nitrogen fixing microorganism that can occur, it's not fit into this context and that is also not happen. That will not happen. So the right answer for this question is if we remove the statement number 1, then we can easily arrive at the statement that is C. 2 and 3 only is the right answer. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது the usage of words வந்து கவனிங்க. ஓகேங்களா? தென் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் நைட்ரஜன், அப்போ அதுக்கு ஏதாவது இப்போ சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். நீம் கோட்டேடு சல்ஃபர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? பாஸ்பரஸ் அந்த மாதிரி வேறு நாள் என்னென்ன மெஷர்ஸ் ஹவ் பீன் டேக்கன் ஃபார் த எஃபெக்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைசர்ஸ் இன் த அக்ரிகல்ச்சர், அதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம தீம்ஸ் வந்து பார்க்கும்போது என்விரான்மெண்ட்டில் ஃபெர்டிலைசர்ஸ் ரிலேட்டடாக நிறைய தீம்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஈவன் வந்துட்டு நானோ யூரியா அதெல்லாம் நானோ யூரியா வந்து பற்றியும் நிறைய இப்போ ரீசெண்டாக டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால அதை பற்றியும் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதை பற்றியும் படிச்சிக்கிங்க. சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again, which of the following statement can help in water conservation in agriculture? Fine. First, reduced or zero tillage of the land. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜீரோ டில்லேஜ்ன்றத 2012லேயும் பார்த்தோம், 2020லேயும் பார்த்தோம், இப்போ 2017லேயும் பார்க்குறோம். Yeah, that's true. Reduced or zero tillage of the land will help to water conservation. Second பாருங்கள், applying gypsum before irrigating the field. இதை நம்ம ஹோல்டு பண்ணுவோம், அப்புறம் வருவோம். தேர்டு பாருங்கள், allowing crop residue to remain in the field. Yes, to some extent, and it's one of the way to help in the water conservation in the agriculture. சரிங்களா? பட் செகண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, applying gypsum before irrigating the field, just that what will happen, that will increase the soil moisture, then in turn it will help in the water conservation. ஓகேங்களா? But however, the UPSC has come up with some shock in 2017 that they said option second is not correct. So the best possible option for this question is option C. 1 and 3 only is the answer. So second is incorrect as per UPSC. So we should abide by it. So there is no other option. So the right answer for this question is option C. 1 and 2 only. So we'll go to the next question. Which of the following statement best describes carbon fertilization? ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க.
ஒரு டேர்ம்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா அது பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்கலாம். ஸோ இது ரொம்ப அதை பார்த்து வந்து பயப்பட வேணாம். நம்ம உள்ள ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக யூபிஎஸ்சி எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த 50-50 வந்து வரும்போது அங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். சார் அப்போ அந்த 50-50 வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது? நானும் வந்துட்டு நான் சால்வ் பண்ணுறேன், 2 வந்து எலிமினேட் பண்ணிடுறேன், பட் அந்த 50-50 வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்றப்போ யூ ஹாவ் டு லுக் அட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் விச் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த கொஷின். எந்த கொஷின் வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்துட்டு சட்டிலாக ஃபீஸிபிளாக, ஓகேங்களா, ரொம்ப எக்ஸாஜரேஷன் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் ரொம்ப கைண்ட் ஆஃப் சஸ்டைனபிளாக இருக்கோ, ஓகேங்களா, அந்த வேர்ட்ஸுக்கு ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி அக்செப்டபுளாக இருக்கோ அதுக்கு வந்து கோ. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண பாருங்கள். பட் நம்ம படித்தோம் அப்படின்னா உங்களுக்கே புரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்பன் ஃபெர்டிலைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்க, இன்க்ரீஸ்டு பிளான்ட் க்ரோத் டியூ டு increased concentration of carbon dioxide in the atmosphere. So this is the right answer. But நம்ம எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம். Increased temperature of earth due to increased concentration of carbon dioxide in the atmosphere. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் சார் ஃபஸ்ட்டும் இப்போ செகண்டும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் சிமிலராகவும் இருக்குது அப்படின்ட்டு. பட் ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்கள், இங்கே கீவேர்டே வந்து என்னென்னா ஃபெர்டிலைசேஷன் தான். கார்பன் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த கார்பன் தேர் இஸ் சம்திங் கால்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங். அது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இன்க்ரீஸ்டு பிளான்ட் க்ரோத் டியூ டு இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. தட்ஸ் ஃபைன். ஃபெர்டிலைசேஷனும் சால்வ் ஆகிடுச்சு. கார்பன் எதனாலனா கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனாலும் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் டியூ டு இன்க்ரீஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் கார்பன் ஃபெர்டிலைசேஷன், இட்ஸ் அபவுட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். புரியுதுங்களா? படிக்கும்போது சிமிலராக இருக்கும், பட் ஃபஸ்ட்டு தான் வந்து ஃபெர்டிலைசேஷனை வந்து நல்லாவே அட்ரஸ் பண்ணியிருக்கு பை யூஸிங் த டேர்ம் கால்டு இன்க்ரீஸ்டு பிளான்ட் க்ரோத் அப்படின்லாம். பட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி எதுவுமே பேசல. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சி பாருங்கள், இன்க்ரீஸ்டு அசிடிட்டி ஆஃப் ஓசன் as a result of increased concentration of carbon dioxide in the atmosphere is called ozone acidification, not carbon fertilization. Then D, adaptation of all living beings on earth to the climate change brought about by the increased concentration of carbon dioxide in the atmosphere. ஸோ இந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொன்னால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ சுத்தமாக கார்பன் ஃபெர்டிலைசேஷனுக்கும் இந்த ஆப்ஷன் டிக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கொஷின். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த அக்ரிகல்ச்சர் சாயில்ஸ் consider the following statements. A high content of organic matter in soil drastically reduces its water holding capacity. நம்ம படிக்கும்போதே தெரியும், அந்த நம்ம ஆல்ரெடி இந்த கண்டினியூஸாக சீரியஸில் வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து we have seen. அதில் வந்துட்டு இந்த யூசேஜ் ஆஃப் இட்ஸ் ஒன்லி, drastically, proliferation, steadily, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ பட் ஈவன் நம்ம படிக்கும்போது தெரியும், ஹை கண்டென்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து யூஸ்வலாக இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம், ஒழிஞ்சு டிக்ரீஸ்லாம் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து அப்சல்யூட்லி ராங். செகண்ட் பாருங்கள், சாயில் டஸ் நாட் ப்ளே எனி ரோல் இன் த சல்ஃபர் சைக்கிள். நேற்று வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம், என்விரான்மெண்டலோட ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்லாம் பார்த்தோம். அதில் செடிமெண்ட்ரி சைக்கிள், கேசியஸ் சைக்கிள்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வெதரிங் ஆஃப் ராக்ஸ், பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னொன்று வந்து சல்ஃபர் சைக்கிள். சல்ஃபர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இட் டீல்ஸ் வித் த சாயில், அந்த இது மாதிரி தான். பட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயில் டஸ் நாட் ப்ளே எனி ரோல் இன் த சல்ஃபர் சைக்கிள்னு வந்துட்டு வெரி பிக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ வெரி ராங். ஓகேங்களா? ஸோ செகண்ட் we can easily eliminate it. அப்போ மீதி இருக்கிறது 3 தான். irrigation over a period of time can contribute to the salinization of the some agriculture land, that is we have been witnessing even in the region like Punjab and Haryana. ஓகேங்களா? excessive irrigation will lead to salinity of the soil due to the capillary action. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ 3 வந்து absolutely correct. So the right answer for this question is which of the statement given above is correct? So option B, 3 only is the correct statement. So we'll go to the next question. With reference to the circumstances in Indian agriculture,
the concept of conservation agriculture assumes significance. Okay, which of the following falls under the conservation agriculture னு கேக்குறாங்க. So first வந்து we should know the conservation agriculture னா என்ன அப்படின்றத. It's nothing but in that conservation agriculture, as per the definition of the FAO, there will be the minimum soil destruction, first point. ஓகேங்களா, then that this will maintain the soil cover and that demand of the water வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும், ஆப்டிமமாக இருக்கும். ஓகேங்களா, and there will not be a லைக் ஒரு அன்சஸ்டைனபிள் வாட்டர் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இதில் இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப சஸ்டைனபிள் வாட்டர் யூசேஜ் இருக்கும். இதெல்லாம் அந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் கால்ட் அஸ் த கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர். Okay, we'll read which of the following fall below under the conservation agriculture. First, avoiding the monoculture practice. Second, adopting minimum tillage. Again, zero tillage, minimum tillage concept வந்து repeat ஆகுது, கவனிங்க. Third, avoiding the cultivation of plantation crops. Using crop residues to cover soil surface. Adopting spatial and temporal crop sequence and crop rotation. So let me tell you and let me teach you one more thing in this question. Whenever UPSC is coming up with the extreme words, you should always be cautious. As I have already told you. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவாய்டிங் மோனோகல்ச்சர். See, we know that monoculture practice should not be there. ஓகேங்களா, should not be there. Monoculture practice is not good for the conservatory agriculture. But what they have said is avoiding the monoculture. See, again I am telling you, the usage of these kind of very extreme statement is not always true. ஓகேங்களா, இது வந்து கீப் இட் இன் யுவர் மைண்ட். நம்ம படிக்கும்போது ஆமாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கும், பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஈவன் சம் பிளேசஸ் வந்துட்டு மோனோகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்துட்டு மே பி சூட்டபிள். ஐ எம் நாட் டெல்லிங் தட் வில் பி சூட்டபிள், மே பி சூட்டபிள், குட் பி சூட்டபிள். ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவாய்டிங் த மோனோகல்ச்சர் ப்ராக்டிஸ், எகெயின் எக்ஸ்ட்ரீம். தேர்டில் பாருங்கள், அவாய்டிங் த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ். சி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஷுட் பி அவாய்ட் த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ்? நாட் நெசசரி, ரைட்? ஓகேங்களா, அது அந்த இடத்துல அதுதான் சூட்டபுளாக இருக்குன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ தேர் ஷுட் பி கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மிடில் பாத் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஓகே அப்படி இல்லைன்னா ரெகுலேட் பண்ணலாம், இல்லைனா ஆப்டிமம் லெவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி those kind of words are very important when you are coming up this condition. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமாக இதை பண்ணக்கூடாது அது பண்ணணும் அப்படின்றப்ப we have to be very cautious. So if we remove 1 and 3, மற்றதெல்லாம் பண்ணிங்களா வெரி சட்டிலாக இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. அடாப்டிங் மினிமம் டிலேஜ், அதனால தான் அவங்க டெலிபரேட்டாக வந்துட்டு அவாய்டிங்கே யூஸ் பண்ணிட்டு அடாப்டிங்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தென் யூஸிங் crop residues, that's true. Then again adopting spatial and temporal crop sequencing is also true. So except 1 and 3, others also true, others comes true. 2, 4, 5, option C is the right answer. சரிங்களா, ஸோ this is very important questions. இப்போ இதை வந்து வேர்ட் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தெரியுமான்ற டவுட்டு தான். பட் ஆன் டாப் ஆஃப் தட் அவங்க வெரி கிளவராக ஆல் தி அபோவ்ன்ற ஆப்ஷனும் கொடுக்கல. இப்போ இதிலிருந்து எப்படி கொஸ்டின் எடுக்கணுன்றது இந்த மாதிரி தான். நம்ம சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் நம்ம இது ஒன்றும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தூக்கினாலே ஈஸியாக வந்து we can arrive the answer. Okay, let me go to the next question. In the context of India, which of the following is considered to be practices eco-friendly agriculture? இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்ட கொஸ்டின். எக்கோ-ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ப்ராக்டிஸ்னால் crop diversification. So we know that crop diversification is நம்ம போன கொஸ்டின்ஸ் வந்து மோனோக்ராப்பிங் பார்த்தோம். ஸோ மோனோக்ராப்பிங் ஐ would not say it's eco-friendly, but crop diversification it's even 5th ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தோம் வந்துட்டு crop rotation. Whenever we are doing crop rotations, that will increase the productivity of the field. ஓகேங்களா, ஸோ crop rotation is must, crop diversification is must. We should not rely upon only one crops, we should focus more on the multiple crops. ஓகேங்களா, லைக் ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நம்ம பெட்டர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் வந்து டைவர்சிஃபிகேஷனை ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ட்ரூ. செகண்ட், லெக்யூம் இன்டென்சிஃபிகேஷன். எகெயின் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த eco-friendly agriculture, for the betterment of the crops production. ஓகேங்களா, லெக்யூம் இன்டென்சிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.
This is also eco-friendly agriculture. Third, tensiometer use. So this is homework for you. Just go and do little R&D. What is exactly called a tensiometer? How it's using? Okay. So this also is the one of the practice comes under eco-friendly agriculture. But look at the third option, fourth option, vertical farming. So yes, although it maximizes the space requirements and also not what to say. It is not considered as the eco-friendly as per UPSC. நம்ம எப்படி வந்துட்டு இந்த கொஷின்ஸ் வந்துட்டு அந்த வாட்டர் கன்சர்வேஷனுக்கு வந்து ஜிப்சம் ஆட் பண்ணால் எப்படி வந்து இது பண்ண பார்த்தோமோ அதே மாதிரி. பட் டு சம் எக்ஸ்டென்ட் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் வெர்டிக்கல் ஃபார்மிங் இஸ் eco-friendly. I would say it's because of it reduces spaces. ஓகேங்களா, லிமிட்டெட் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் இது வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த லைட் அண்ட் வாட் எவர் வி ஆர் யூஸிங் தட் ஆப்டிமைசிங் தட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, கூட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் த நியூட்ரியன்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணுது. பட் ஸ்டில் ஆஸ் பர் UPSC இட் இஸ் நாட் கன்சிடர் as the eco-friendly. ஓகேங்களா, ஓகே we should go away by the UPSC. The answer for this question is option A, 1, 2 and 3 only. So when I was giving this answer I gave option D. I put all the above but I got mistake. As per UPSC option A only is the 1, 2, 3 is the right answer. Again, one of the simple question, what is the use of biochar in farming? Biochar can be used as a part of the growing medium in vertical farming. See, biochar-ன்றதை பார்த்துருப்பீங்க. It will be like ஒரு பிளாக்கிஷாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சாயில் க்ரோத் மீடியம். ஓகேங்களா, ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Biochar can be used as a part of growing medium in vertical farming. Second, when biochar is a part of the growing medium, it promotes the growth of nitrogen fixing microorganism. See the plain statement, there is no kind of any negative அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. So that is also correct. Third வந்து பாருங்க, when biochar is a part of the growing medium, it enables the growing medium to retain water for longer time. So again plain and neat self-explanatory statement. Yes, this is also true. Option D is the right answer. So 1, 2, 3 all the above is the right answer. But little I would suggest you to go then just read about the what is exactly called biochar. ஓகேங்களா, அதில் என்ன நல்லா இருக்கும், அது எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன R&D மாதிரி பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். இது வெரி ரீசென்ட்லி இன் 2021 கேட்ட கொஸ்டின் தான் இது. How is permaculture farming different from conventional chemical farming? ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know that what is exactly called permaculture. ஓகேங்களா, permaculture is nothing but usually it discourages the monocultivation, monocropping cultivation வந்துட்டு discourage பண்ணுறது. It relies on the very less amount of the chemical and effective usage of the water, retaining the soil moisture and the soil அந்த எபிலிட்டி எஃபிஷியன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் அந்த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பெர்மாகல்ச்சர். ஸோ how it different from conventional chemical farmingன்றதை பார்க்கலாம். ஸோ we need to identify the what is the right option, what is the wrong statements. Permaculture farming discourages monocultural practices, but in conventional chemical farming monoculture practices are predominant. It's very plain and very decent and straightforward statement. That's true. Second பாருங்க, conventional chemical farming can cause an increase in soil salinity, but the occurrence of such phenomenon is not observed in the permaculture farming. Actually this is true. Usually when we apply more amount of chemicals and increasing the intense amount of the water irrigation அதெல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு சாயில் salinity வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் த பெர்மாகல்ச்சரே வந்துட்டு எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் த சாயில், எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் த ஃபெர்டிலைசர்ஸ், அதுதான். ஸோ கெமிக்கல் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இன் பெர்மாகல்ச்சரில். ஸோ இன் சச் அ கேஸ் இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் த பெர்மாகல்ச்சர் ஃபார்மிங். ஸோ செகண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட் பாருங்கள், conventional chemical farm is easily possible in semi-arid region, but permaculture farming is not so possible in such region. See, this is very not suitable. ஓகேங்களா, இட்ஸ் வெரி உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஏன்னா கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங்கில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும், ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படும்,
கெமிக்கல்ஸ் எல்லாமே தேவைப்படும். தென் ஹவு கேன் வி டிப்ளாய் த conventional chemical farming in the semi-arid region, ஓகேங்களா, பிகாஸ் இட் இஸ் நாட் சூட்டபிள், ஓகேங்களா. பட் இன் பெர்மாகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்டிவாக எஃபிஷியன்ட் வேல வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ விச் இஸ் ஆக்சுவலி சூட்டபிள் இன் பெர்மாகல்ச்சர், சூட்டபிள் இன் த semi-arid region, ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபோர்த்து பாருங்கள், ப்ராக்டிஸ் ஆஃப் மல்ச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெர்மாகல்ச்சர் ஃபார்மிங் பட் நாட் நெசசரி ஸோ இன் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங். ஸோ பட் தட்ஸ் ட்ரூ. மல்ச்சிங் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பெர்மாகல்ச்சர். மல்ச்சிங்னா மேலே வந்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் தட் க்ராப் ரெசிடியூஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இட் ஹெல்ப்ஃபுல் இன் ரீடைனிங் த மாய்ஸ்சர் அண்ட் லாட் ஆஃப் வீட்ஸ் வந்து வராமல் பண்ணிக்கும். நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த இதில். பட் நாட் நெசர்லி ஸோ இன் கெமிக்கல் கன்வென்ஷனல் ஃபார்மிங், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ, ஓகேங்களா. பிகாஸ் ஏன்னா அந்தளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டோம். ஜஸ்ட் இன்டிஸ்கிரிமினேட் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, வாட்டர் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அசோசியேட் வித் கெமிக்கல் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ், if we remove the state number 3, 1, 2 and 4 is the right answer for this question, ஓகேங்களா. So with this we have come to the conclusion of the session. So almost different variety of the questions, particularly from the how agriculture and environment ரெண்டும் ஓவர்லேப் ஆகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதில் வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணுறதை பார்த்தோம், டெக்னிக்ஸ் பார்த்தோம். தென் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் வந்து தனியாக எடுத்து பார்த்தோம். தென் இந்த பெர்மாகல்ச்சர் அந்த மாதிரியான நியூ டேர்ம்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். தென் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் லைக் கான்டோர் பண்டிங், ரிலே கிராப்பிங், ஜீரோ டில்லேஜ் அப்படின்றத பார்த்தோம். சேம் ஜீரோ டில்லேஜிலேருந்து எப்படி வந்துட்டு மற்ற கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி கேட்டிருக்காங்கன்றதையும் கண்டினியூஸாக அடுத்தடுத்து பார்த்தோம். தென் மைக்ரோ இரிகேஷன் பற்றி பார்த்தோம், ஃபெர்டிகேஷன் பற்றி பார்த்தோம், சரிங்களா. ஸோ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் காட் சம் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு அந்த என்விரான்மெண்டல் கிளப் பண்ணி எப்படி அக்ரிகல்ச்சரில் கேட்குறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதேமாதிரி நம்ம பிவைக்கு வந்துட்டு எந்தளவுக்கு எந்த மாதிரி தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம பொல்யூஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு அதெல்லாம் எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஹோப் யூ மஸ்ட் ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அவுட் ஆஃப் திஸ் செஷன். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன், ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.